உங்களுக்கு 1000 கஷ்டம், 1000 நஷ்டம், 1000 வியாதி, 1000 நோவு எது வந்தாலும் அவர் உன்னை கைவிட மாட்டார். அவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை மறந்துடவே மாட்டார். உன்னை மறந்துட மாட்டார். நீ தேவடு புள்ள, அவர் ரத்தத்தினால கழுவப்பட்டுவோ, நீ ரட்சிக்கப்பட்டுக்கிடுவோ. உங்கள் மேலே கண்ணு கருத்தாக வச்சு நிற்கிறாரு. கைவிடுவதே இல்லை, உன்னை மறப்பதே இல்லை. எத்தனை நிந்தைகள், போராட்டங்கள், சோதனைகள், வேதனைகள், துக்கங்கள், துன்பங்கள் வந்தாலும் காலுக்கீழே போட்டு மிதிக்க வேண்டியது. பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. நம்மளை கைவிடவே மாட்டார் அவர். நீ சொல்லினே இருக்க வேண்டும், நீ பாடினே இருக்க வேண்டும். இயேசு என்னை கைவிட மாட்டார். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு வாய்த்து வந்து எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்னை மறந்துட மாட்டார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை ஒன்றும் கீழே விடாது. ಅವ್ರ ಮಾತು ಒಂದು ಕೆಳಗೆ ಬಿತ್ತು ಹೋಗೋದೇ ಇಲ್ಲ. ಅದು ಸತ್ತೋಗಿದ್ದ ಮಾತುಗಳಲ್ಲ, ಜೀವವುಳ್ಳ ಮಾತುಗಳು. நீ அவரை விட்டுட்டா அவர் உன்னை விட்டுடுவார். கெட்டியாக பிடிச்சிக்கணும். நம்மளாம் இயேசு கையை கெட்டியாக பிடிச்சிக்கணும். இயேசுவை நம்ம விடக்கூடாது. ஆலயத்தை மறக்கக்கூடாது. ಮರೆಯಬಾರ್ದು. ಆಲಯ ಮರೆಯಬಾರ್ದು. ಪ್ರಾರ್ಥನೆ ಮರೆಯಬಾರ್ದು. ದಿನವೂ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು, ದಿನವೂ ಬೈಬಲ್ ಓದಬೇಕು, ದಿನವೂ ಹಾಡು ಹೇಳ್ಬೇಕು, தினமும் தோத்திர பத துதிபார ಹೇಳ್ಬೇಕು. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கோயிலுக்கு வாங்க, தைரியமாக வாங்க. அப்பா மேலே விசுவாசமாக இருங்க. அப்பா ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரே ஒரு கடவுள், யெகோவா தேவன். அவங்க தேசத்தில் போய் பார்த்தேன். இன்னும் செழிப்பு. பாலைவனத்தை சோழவரமாக மாற்றிக்கிறான். மணல் பூமி, மேடான பூமி, தண்ணி இல்லைங்க, மலை பூமி, கண்ணுக்கு பார்த்தா பச்சை பசேனுக்குது. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், அவர் நம்முடைய கர்த்தர். நீங்கள் அவரை நம்பி கோயிலுக்கு வர்றதுனால உங்களை கை விட மாட்டார்.